அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஒவ்வொருவரும் தங்களின் சட்டை மற்றும் பேண்ட் பாக்கெட்களில் மொபைல் ஃபோன், பணம், பர்ஸ் என எத்தனையோ விதமான பொருட்களை வைத்து நம்முடனேயே தூக்கி கொண்டு செல்கிறோம். இவை அனைத்தும் நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்றாலும் அனைத்தும் நன்மை தரக்கூடிய பொருட்கள் கிடையாது. நம்முடைய பாக்கெட்டில் வைத்திருக்கும் எந்தெந்த பொருட்கள் நேர்மறை ஆற்றல்களை பண வரவை தரும், எந்தெந்த பொருட்கள் நமக்கு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாக்கெட்டில் பல பொருட்களை வைத்திருப்பதை பழக்கமாக வைத்துள்ளோம். ஆனால் நம்முடைய எந்த பொருட்களை வைத்துள்ளோம், அதை எப்படி வைத்துள்ளோம் என்பதுதான் நம்முடைய பணவரவு, நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை ஈர்ப்பது அமையும். அதே சமயம் சில குறிப்பிட்ட பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்துடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாக வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. வேலை, தொழில், வாழ்க்கை என அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை நிலையற்றதாக ஆக்கிவிடும். அப்படி எந்த பொருட்களை பாக்கெட்டில் வைத்திருந்தால் பாதிப்பு வரும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கிழிந்த பர்சுகளை பாக்கெட்டில் வைத்திருப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் ஈர்த்து பண இழப்பை ஏற்படுத்திவிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு அது நான் ஞாபகத்துக்காண்டி வச்சுருக்கேன், நான் அதை பல வருஷமாக யூஸ் பண்ணுறேன், அது ரொம்ப ராசியான பர்ஸ், நான் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப ராசியாக இருந்துச்சு, அதனால் எனக்கு தூக்கி போட மனசு இல்லை அப்படின்னு சொல்லி கிழிந்த பர்ஸை வச்சுருப்பாங்க. அது எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தி புதிய வாய்ப்புகளையும் செல்வ வளத்தையும் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதத்துக்கே நமக்கு போக முடியாமல் தடுக்கும். அதனால் கிழிந்த பர்ஸை கண்டிப்பாக பாக்கெட்டில் வைக்காதீங்க. அடுத்தது, பாக்கெட்டில் மருந்துகளை வைக்கிறது. நான் அப்புறமா போடுறதுக்கான டேப்லெட்டை என்னுடைய பாக்கெட்டில் வச்சுருக்கேன், என்னுடைய பர்ஸில் வச்சுருக்கேன், அப்படி வைக்கவே கூடாது. அதை நம்ம கூட வச்சுருந்தோம் அப்படின்னாலும் தினசரி வாழ்க்கையில் ஆரோக்கியம் கெடுவதுடன் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிலர் பாக்கெட்டில் பழைய பில்லு ஏதாவது கட்டிட்டு அந்த பில்லு பார்த்திங்கன்னா அந்த பணத்தோடு இருக்கும், அதோடையே சேர்த்து இந்த வேண்டாத குப்பையோடலாம் அந்த பணத்தையும் சேர்த்து பர்ஸில் வைப்பாங்க. அது மாதிரி கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் யாராவது கொடுத்தாங்க, அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்னு சொல்லி ரொம்ப பழசாகி கிளியற போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது. அது மாதிரி எண்ணெய் சிந்தின பேப்பர், எண்ணெய் சிந்தின ரூபாய், இதெல்லாம் மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பர்ஸில் வச்சுருப்பாங்க. இதை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களின் பொருளாதார நிலையில் ரொம்ப பின்னடைவை சந்திப்பீங்க. புதிய வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு தொழில் விஷயத்துலேயும் சரி, வாழ்க்கை விஷயத்துலேயுமே சரி கிடைக்காம போகும். அடுத்தது, தேவையற்ற காகிதங்கள். ஏதாவது யாராவது சொல்லியிருப்பாங்க, ஃபோன் நம்பர் சொல்லியிருப்பாங்க, இல்லை அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க, அதை எழுதி வச்சுருப்பாங்க. அதை எழுதி வச்சு அது பார்த்திங்கன்னா நஞ்சு கிழிஞ்சு போயிருக்கும். 2 தடவை அதை பாக்கெட்டோடு வச்சு துவச்சி எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அது இருக்கட்டும், அது எனக்கு வேணும், அதை ஒன்று வேறு ஒரு காகிதத்தில் எழுதி வைங்க, அல்லது ஒரு டைரியில் எழுதி வைங்க, அல்லது உங்கள் செல்ஃபோனில் நோட் பண்ணி வைங்க. அப்படி இல்லாமல் அதை மாதிரி தேவையில்லாத காகிதங்களை கண்டிப்பாக பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கொடுப்பாங்க, கையில் கட்டுற கயிறு கொடுப்பாங்க, கழுத்தில் கட்டுற கயிறு கொடுப்பாங்க. அதை ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, கையில் கழுத்தில் கட்ட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வைக்கிறது தப்பு இல்லை. அந்த கயிறுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாட்கள் உங்கள் கூட இருக்கணும், தாயத்தாக இருக்கட்டும் அல்லது கயிறாக இருக்கட்டும், இவ்வளோ நாட்கள், அல்லது எந்திரம் ஏதாவது உங்களுக்காண்டி பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொருட்கள் இத்தனை நாட்கள் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அத்தனை நாட்கள் மட்டுமே வச்சுருக்கணும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தெய்வீக ஆற்றல் அதிலிருந்து கண்டிப்பாக போய் நேர்மறை ஆற்றலும் போய் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்க ஆரம்பித்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலையும் கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணுன்னா தடை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருட்களையும் நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயோ, பர்ஸ்லேயோ, ஹேண்ட்பேக்லேயோ உங்கள் கூடவே இருக்கிற பொருளோட கண்டிப்பாக வச்சுருக்காதீங்க. இப்போ மாத்திரை போடுங்க, மாத்திரைங்க, அதை நான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அதை நான் பாக்கெட்டில் தானே எடுத்துகிட்டு போகணும், அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுருக்க காகிதம் வைக்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னா மாத்திரையை அதுக்குன்னு ஒரு கவர் போட்டு அதுக்குன்னு ஒரு பையில் வச்சுக்கோங்க. அதை மாதிரி இது மாதிரி அட்ரஸ்லாம் நான் தான் சொன்னேன் இல்லையா, புதுசாக கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. கிழிஞ்சு நஞ்சு என்ன படிஞ்சு இந்த பொருட்களெல்லாம் உங்கள் பாக்கெட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைக்காதீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தடைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பொருட்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உடனடியாக அப்புறப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பண விஷயம் ஏற்படுறதை உங்களால் கண்கூடாக உணர முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சூட்சமங்கள் தொடர்ந்து வர இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். பதிவை நிறைவு செய்யும் முன் ஒரு சிறிய அறிவிப்பு. குலதெய்வ வசிய சாம்பிராணி உங்களுக்கு தேவைப்படுமெனில் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம்.
இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.